இன்றைக்கி நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா 40 வகையான பொருள் சேர்த்து அரைச்சி சிறுதானிய சத்து மாவு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த சிறுதானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு, ஏன்னா சிறுதானியத்தில் வந்து அழுக்கு இருக்கும், நல்லா கழுவிட்டு 4-5 தடவை நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம வந்து அதை நல்லா வறுத்து அரைக்க கொடுப்போம். அதனால் வந்து வறுத்து அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாமே வந்து இங்கே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பாதாம், கொஞ்சம் நல்ல நிறையவே பாதாம், நட்ஸ் ஓவர்லோடட் பாதாம், நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான பாதாம், போதுன்ற அளவுக்கு நிறையாவே முந்திரி, பாதாம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறோம். வால்நட்டு இங்கே பிஸ்தா, இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது சத்து மாவு எவ்வளோ வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே நிலக்கடலை, அப்புறம் ஏலக்காய், கேஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சுக்கு. இது எல்லாமே வந்து ஏலக்காய் பாருங்களேன், ஏலக்காய் எப்படி இருக்குது பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்கும். இது கூடவே ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மில்லட் சத்து மாவு ரெடி பண்ணுறோம். இந்த சத்து மாவு வந்து தேவைப்படுறவங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஸ்வீட்டாகவும் குடிச்சிக்கலாம், இல்லைனா வந்து சால்ட் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸ்வீட்டாக வேணும்னா நாட்டு சக்கரை கலந்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துட்டு மோர் சேர்த்துக்கோங்க. மோர் கலந்து குடிச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா 2 கரண்டி தோசை மாவில் ஒரு 2 ஸ்பூன் இந்த மில்லட் சத்து மாவு போட்டு கலந்துட்டு தோசையை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். உடனே ஆர்டர் பண்ணுங்கள். இந்த சத்து மாவு 2 நாள் தான் இருக்கும், திருப்பி காலி ஆகிடும். திரும்ப நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்போம் வாரம். இனிமேல் நம்மளோட மில்லட் ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் கொடுக்குறோம், பேக்கெட்டில் கிடையாது. பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சீல் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருக்க வேண்டியது. இனிமேல் இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம், டைட்டாக மூடி வச்சுருங்க. இது அரைச்சி வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்த ஏரியாவே வந்து வாசனை தூக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும்.